கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே தேவனை நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க மகிமைப்படுத்தும். கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் பேச நாம் இடம் கொடுப்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தை. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம். ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். எதை நிரூபிக்க விரும்புகிறார்? சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கொடுக்கும் பதிலானது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், நிரூபிக்கப்பட்ட இராணுவத்தை தன்னுடைய வேலைக்காக சத்துருவானவன் பயன்படுத்துகிறான். ஆனால் ஒரு முறையும் பயன்படுத்தாத, ஒரு பயிற்சியும் பெறாத இராணுவத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வெற்றியை கர்த்தர் பெற்று தருகிறார். இரண்டாவது பார்த்தோம், பிசாசினுடைய பிரச்சனையை விட தேவன் தருகிறதான பரிகாரம் நம்மை சுற்றி இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அங்கே அவன் ஜெபிக்கிறான், இவன் கண் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ஆண்டவர் நிரூபிக்கிற இன்னொரு காரியம் உண்டு. சத்துரு ஒரு கட்டத்தில் பயன்படுத்தும் அவனுடையவனை விட ஆண்டவருடைய பிள்ளை சற்று வித்தியாசமானவன் என்பதை ஆண்டவர் அந்த நமக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா நடந்து கொண்ட விதத்தை என் ஆண்டவர் பார்த்த பொழுது கர்த்தர் கிரியை செய்ய இறங்கி வருகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, எலிசா நடந்து கொண்ட விதத்தை பார்த்த தேவன் கிரியை செய்ய இறங்கி வருகிறார். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை தேவனுடைய பிள்ளை மொட்டை தலையனாய் இருந்தாலும், பெரிய இராணுவத்தோடு சத்துரு வந்தாலும், அதிகாரத்தோடு வந்தாலும், பலத்தோடு வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளை அற்பமானவங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளை என்ன சொல்லுதோ அதைத்தான் சத்துரு கேட்க என் ஆண்டவர் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எலிசா 3 செயல்களை செய்கிறான். அந்த செயல்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்து நிரூபித்த விதத்தை, அதில் முதல் விதத்தை குறித்து காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு எலிசா செய்த முதல் ஆக்ட், எதிர்பாராத ஜெபம் செய்தான். பக்கத்தில் சொல்லுங்க, எதிர்பாராத ஜெபம் செய்தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எலிசா ஜெபம் பண்ணுகிறான். முழுசும் அவனுடைய பார்வையை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். நாமளா இருந்தா, ஆண்டவரே என்னை சுற்றி அக்கினிமயமான ரதத்தை வச்சிருக்கிறீர், எனக்கு ஒரு இராணுவத்தை வச்சிருக்கிறீர், ஒரே ஒரு வார்த்தையை கட்டளை கொடுத்து அந்த இராணுவத்துக்கு எதிரிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அந்த இராணுவத்தை அனுப்பிச்சானே ஒரு ராஜா அங்கே உட்கார்ந்துருக்கிறானே, அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆணையிடுங்க ஆண்டவரே, சீக்கிரத்தில் செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் எலிசா என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். ஹல்லேலூயா. பல காரியங்களை குறித்து நான் காலையில் சொன்னேன். இவனை பிடித்து கொண்டு போவோம், ராஜாட்ட கொண்டு போய் நிறுத்துவோன்னு நம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனால் வந்தவன் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் கண் பார்வை இழந்து நிற்கிறான். எலிசா அவர்களை வழி நடத்துகிறான். அல்லேலூயா. 2வது காரியத்தை கவனிப்போம். நேரம் குறைவா இருக்கிறபடினால வேகமாய் நான் கடந்து போகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ
அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத ஜெபம். முதலாவது என்னது? எதிர்பாராத ஜெபம். இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபம். இங்கே இரண்டாவது ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கஷ்டம் அல்ல, அதுல எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா ஜெபித்த நோக்கம்தான் புரியவில்லை. ஜெபித்த நோக்கம்தான். அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற சத்துரு பக்கத்தில் வந்து நிற்கும் போது, புத்தியுள்ள எந்த ஒரு ஆளா இருந்தாலும், புத்தியுள்ள எந்த ஒரு நபரா இருந்தாலும், அந்த ஆளை சுகமாக்கும், ஆரோக்கியமாக்கும், நல்ல சுகத்தை கொடும், நல்ல செயல்பட பலன் தாரும், நல்ல அறிவை தாரும். யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணவே மாட்டோம் நிச்சயமா. ஆனா எலிசா என்ன ஜெபம் பண்றாருன்னா, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவனை கல்லெறிவதற்கு நிற்கிறார்கள், பாய்ந்து சீறிக்கொண்டு கல்லெறிகிறார்கள். எங்கே? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திர. அந்த நேரத்தில் இவர்கள் இவனை கல்லெறிய நிற்கிறாங்க, ரெடியா கல்லெறிகிறாங்க. அப்போ அவன் பண்ற ஜெபத்தை பாருங்க. இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு விரோதமாக இதை வைத்து தண்டிக்காதிரும் ஆண்டவரே. நான் ஒரு நாளிலே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நம்முடைய மனதில் ஜெபம் வரவே வராது. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு நாளும் என்னை கல்லெறிய நினைக்கிறவனை, என்னை கொல்ல வந்திருக்கிறவனை ஆசீர்வதியும்னு எனக்கு மனசில் என்ன பண்ணாது, எண்ணமே வராது. அவன் சொல்றான், அவன் சத்துருடைய கண்களை திறக்கப்பட எலிசா ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தையும் பாருங்க. ஒரு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும்னு ஜெபம் பண்றான். அங்கே பார்க்கும்போது எதிரியுடைய சத்துருவுடைய ஆட்களுடைய கண்களை திறந்த தன் வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தையும் பாருங்க. எல்லா வார்த்தையும் அப்படியே இருக்கிறது. எல்லா வார்த்தையும் ஒரே ஒரு வித்தியாசம். இவன் பார்க்கும்படி என்றான், அங்கே இவர்கள் பார்க்கும்படி என்று சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். இதற்கு முன்பு பண்ணின அதே ஜெபம்தான், அதே வார்த்தைகள் தான். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபத்தை, சத்துருவையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை எலிசா செய்தபோது கர்த்தர் ரிசல்ட்டை ரிவர்ஸ் ஆக்குகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துருவுக்காக இவர் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ரிசல்ட்டை ஆண்டவர் ரிவர்ஸ் ஆக்குகிறார். ஆண்டவர் விளைவை, பலனை, முடிவை, காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற சர்வ வல்லவர் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எலிசாவே, நீ முன்பு செய்த ஜெபத்தை முன்பு உன்னுடைய ஆளுக்காக செய்தாய், இப்பொழுது உன்னுடைய சத்ருவுக்காக செய்கிறாய். ரிசல்ட் எப்படி மாறினது? உன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் கண்களை திறந்து கர்த்தருடைய புரோவிஷனை பார்க்கும்படி வேலைக்காரனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பயம் நீங்கி அவனுக்குள்ளே நம்பிக்கை வந்தது. இப்போது உன்னுடைய எதிரியினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறாய். கர்த்தரும் கண்களை திறக்கிறார். கண்களை திறந்தபோது அவர்கள் மனதிலே ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருந்தது. அது கண் திறந்திருந்த போது என்ன நம்பிக்கை இருந்தது? எலிசாவை பிடிப்போம்,
எலிசாவை ராஜாட்டம் முன்னாடி கொண்டு போய் என்ன பண்ணுவோம், நிறுத்துவோம் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் கண் பார்வை போய் இப்போ கண் திறந்த உடனே பயம் வந்துருச்சு. கண் திறந்த உடனே என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. அப்படியே ஒரே ஜபம்தான், ஆனால் வித்தியாசமான ரிசல்ட் கொண்டு வந்தது. கண்களை திறந்தது, ஆனால் விளைவு வித்தியாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்கள் திறந்தது, ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்த விளைவு வித்தியாசம். எதற்காக கர்த்தர் இதை செய்தார் என்றால், என் பிள்ளை டிஃபரண்ட். சத்துருவின் மனிதனை விட ஆண்டவர் என்ன செய்தார், என் பிள்ளை வித்தியாசமானவன் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல நிரூபித்தார். அல்லேலூயா. கண்களை திறந்தபோது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்ணை திறந்தபோது தான் பார்க்கிறார்கள். என்ன நடந்தது, ஒரு மனிதனை பிடித்து செல்ல வந்தவர்கள் ஜபத்திற்கு பதிலாக கர்த்தர் கண்களை திறந்தபோது சிறைபிடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வந்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. எலிசாவை சீரியாவுக்கு நடத்தி கொண்டு போக வந்தார்கள். ஆனால் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 19 வசனத்தை மறுபடியும் வாசி. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவங்க நினைச்சு வந்தது, எலிசாவை நாம வழி நடத்தி கொண்டு போவோம் என்று சொல்லி வந்தாங்க, சீரியாவுக்கு போவோம்னு வந்தாங்க. ஆனால் சூழ்நிலை எப்படி தெரியுமா ஆண்டவர் மாற்றினார், எலிசா அவர்களை அழைத்து கொண்டு போக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. சத்ருவினுடைய திட்டம், அவனுடைய புரோகிராம் எல்லாம் மாறாமல், நாங்கள் பணிந்துதான் ஆக வேண்டும், எங்களுக்கு விரோதமாக இருக்கும்போது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபத்தை செய்ய வைப்பீராக. அல்லேலூயா. அப்போது எங்களால் மாற்ற முடியாத காரியத்தை நீர் மாறுதலாய் முடிய செய்வீர், சத்துருவும் காணும்படி செய்வீர். என்ன செய்வீர், கைது செய்ய வேண்டும் என்று வந்தவன் கைது செய்யப்பட்டவனாக மாறினான். கண் திறந்த உடனே அவனுக்கு தெரிகிறது, அனைத்து ஆயுதங்களும் நிறைந்தவர்களாய் தயார் நிலையில் இருந்த ஒரு இராணுவத்தை ஆயுதமே இல்லாத ஒருவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவங்க கையில் எல்லாம் ஆயுதம் இருக்கு, தயார் நிலையில் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆயுதமே இல்லாத ஒருவன் கைது செய்து நடத்தி வந்திருக்கிறான். கர்த்தர் காண செய்வாராக. உங்களிடத்திலே ஒருவேளை ஒன்றுமில்லை, அவர்களிடத்தில் உங்களுக்கு விரோதமாக சத்துரு அனுப்புகிறானே, எதிராக எழுப்பு பண்ணுகிறானே, அந்த மனிதர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் நிரூபிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபத்தை என்னை கர்த்தர் செய்ய வைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் புரியும்படி செய்கிறேன். ஆயுதம் உள்ள அத்தனை பேரையும் ஆயுதமே இல்லாத என்னுடைய பிள்ளை செயல் இழக்க பண்ணும் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். அல்லேலூயா. அவன்கிட்ட ஆயுதம் இருக்கு, பயிற்சி பெற்றவன் தான். ஆனா அவனை ஆயுதமே இல்லாத என் பிள்ளை செயல் இழக்க பண்ணும் என்பதை என் கர்த்தர் அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண் திறந்த போது அவர்களுக்கு தெரிஞ்சது, சாதாரணமான 2 பேர் எண்ணிக்கை அடங்காத இராணுவத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்களேன். பெரிய இராணுவம், சூழ்ந்த இராணுவம். அந்த பெரிய சாதாரணமாக இருக்கிற 2 பேர் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும். அல்லேலூயா. எண்ணி முடியாத கூட்டம். அந்த கூட்டத்தை உட்கார்னா உட்கார்றாங்க, நில்லுனா நிற்கிறாங்க, திரும்புனா திரும்புகிறாங்க. சொல்வது யார்?
சாதாரணமான 2 மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய இராணுவத்தை. சாதாரணமான மனுஷன். உக்காருனா உக்காடுறான், நில்லுனா நிற்கிறான், திரும்புனா திரும்புன்றான். கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லா பிசாசின் மனிதருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் பெரிய வித்தியாசத்தை அங்கே காண்பிக்கிறார். அவர்களிடம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் செயல்படாது. கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் தேவன் மட்டும் இருப்பார். தேவன் மட்டுமே இருக்கிற தேவனுடைய பிள்ளை சொல்வது அவர்கள் கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. வித்தியாசத்தை நிரூபிப்பார். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. 6:20. அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். அல்லேலூயா. கண்கள் திறந்த போது என்ன பார்த்தாங்க? எங்க இருக்கிறோம் என்று பார்த்தார்கள். கண் திறந்த போது எப்படி? முதல்ல இவர்கள் கண்களை நல்லா திறந்த போது எலிசா நடுவிலே இருந்தான். கண்கள் குருடாக்கப்பட்டு மறுபடியும் இவர்கள் கண்கள் திறந்த போது அப்போ பார்க்கும்போது நடுவில் எலிசா இருந்தால் எல்லாம் சுற்றி இருந்தாங்க. ஆனால் இப்போ கண்ணு திறந்த போது கர்த்தர் காண்பிக்கிறார், இல்லைப்பா, நான் ரிவர்ஸ் ஆக்கி காட்டிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? நீ முதல்ல வந்தபோது உனக்கு கண்ணு திறந்த போது நீ சுற்றி இருந்த, எலிசா நடுவில் இருந்தான். எப்படியாவது உங்களையும் சத்ருவானவன் எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சத்ரு பெரிய திட்டத்தை போட்டிருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் என்ன செய்வார்? சிக்க வைக்க திட்டம் போட்டவனையே கர்த்தர் சிக்க வைப்பார். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களுக்கு எதிரா சிக்க வைப்பதற்கு திட்டம் போட்டவனையே ஆண்டவர் சிக்க வைப்பார். அவர்களுடைய திட்டத்திற்கு அவர்களையே இரையாக கர்த்தர் செய்வார். நடுவில் இருக்கிறோமே, அர்த்தம் என்ன? நம்மால் இனிமேல் தப்ப முடியாது என்பதை எதிரியின் கூட்டத்தை கர்த்தர் பார்க்க செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் ஆக்கினார். 6 அதிகாரம் 20 வசனத்தில் கண்கள் திறந்த போது, கண் திறந்து இருந்தது. கண் திறந்து எங்க? தோத்தானிலே. ஆனால் கண் மறுபடியும் திறக்க போது இருப்பது எங்கன்னா தலைநகரில் இருக்கிறார்கள், சமாரியாவில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமாரியாவில் இருந்த ராஜாவுடைய அரண்மனையிலே நிற்கிறார்கள். சொல்வதை கவனியுங்கள். அவர்கள் தோத்தானுக்கு வந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த லக்கு, அந்த மனிதனை சீரியாவில் இருக்கிற என்னுடைய அரண்மனைக்கு எலிசாவை பிடித்து வாருங்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்கு. அந்த பிக்சரோடு, அந்த படத்தோடு தான் வருகிறார்கள். இப்பொழுது கண் திறந்தால் இவர்கள் இஸ்ரவேல் ராஜாவினுடைய அரண்மனையில் பிடிக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். அல்லேலூயா. வரும்போது உற்சாகத்தில் இடத்தை பார்த்தார்கள். பார்த்த உடனே சூழ்ந்து கொண்ட போது நினைச்சாங்க, காரியம் முற்றிலும் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தால் சாத்தானின் கனவை ஆண்டவர் மூடுகிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஒருவேளை உங்களுக்கு எதிரா ஒரு பெரிய பிக்சரோடு கூட சாத்தான் வந்து, எல்லா சத்தினுடைய சேனை வந்து, இனி பிடிச்சிட்டோம், இனி நம்ம காரியம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது சத்துருவினுடைய கனவை, சத்துருவினுடைய காரியத்தை கர்த்தர் மூடுகிறார். எல்லாம் ஜெயித்து கொண்டு போவது போல தெரியும். ஆனால் கர்த்தர் திடீரென்று சத்துருவினுடைய கனவுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த மாத்திர உங்களுக்கும் கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. எதை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நீ பார்க்க முடியாது. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். ஏனென்றால்
எலிசா புரிந்து கொள்ள முடியாத ஜெபத்தை செய்தான். மூன்றாவது காரியம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21 to 23 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. முதலாவது என்ன செஞ்சா? எதிர்பாராத ஜெபம். இரண்டாவது புரிந்து கொள்ள முடியாதது. மூணாவது என்ன தெரியுமா செஞ்சான்? எலிசா நம்ப முடியாததை செய்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 வேளைகளை எலிசா செய்வதை பார்க்க முடியும். முதலாவது, சீரிய இராணுவத்தை பார்த்த உடனே இஸ்ரவேலின் ராஜா பட்டயத்தை உருவி நான் அவர்களை வெட்டட்டுமா தகப்பனே என்று சொல்லி கேட்கிறார். உடனே எலிசா சொல்கிறான், நோ, நீர் என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. இப்படியும் நடக்குமா என்றால் நம்ப முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படியும் நடக்கும் என்றால் நம்ப முடியல. ஏன்னா கர்த்தரே எல்லாத்தையும் பிடித்து இப்ப கையில கொடுத்துட்டார். கர்த்தரே பிடித்து எல்லாரையும், எதிராக வந்த சேனையை கர்த்தரே பிடித்து கையில கொடுத்து என்ன வேண்டுமானாலும் செய்யப்பா என்று சொல்லி இருக்கும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, தொடாதே, உயிரோடு அவர்களை விட்டுவிடு. இந்த மனசு நமக்கு வருங்களா? நம்ப முடியாததை எலிசா செய்தான். ஏன்னா கையில் எதிரியை கொடுத்துட்டார், என்ன வேணா செஞ்சுக்கோன்னு. ஆனால் எலிசா செய்கிற ஒரு காரியம் பாருங்க. ராஜா வெட்டிட்டுமான்னு கேட்குறாரு. எலிசா சொல்கிறாரு, தொடாத, அவர்களை என்ன பண்ணு? உயிரோடு விடுங்கள். நம்ப முடியல. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். நல்ல கவனிய. தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரே குத்தாக நான் சவுலை குத்தி விடட்டுமா என்று சொல்லி கேட்டால் தாவீது சொல்கிறான், நோ, கர்த்தரே கொடுத்திருக்கும் போது நீ ஏன்பா செய்யக்கூடாது? நம்ப முடியாதது. ஆண்டவருடைய பிள்ளையே, அவரிடத்தில் கேளுங்கள். நம்ப முடியாததை செய்வதற்கு நம்ப முடியாத பெரிய காரியம் அல்ல, நம்ப முடியாத சின்ன காரியத்தை செய்ய எனக்கு ஒரு கிருபை தார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். 16ஆம் அதிகாரம் 8 முதல் 12. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ
அதில் அந்த செத்த நாயின் தலையை வாங்கி விடட்டுமா அப்படின்றது வருதா இல்லை 1 சாமுவேல்? அது இதில் தான் இருக்கு. வாசிங்க 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 வாசிங்க. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் செராயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன். அந்த செத்த நாய் என் ராஜாவாகிய ஆண்டவனை தூசிப்பானேன். நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான் என்ற நல்ல கவனிங்க. இங்கே தாவீதை ஒருவன் தூசிக்கிறான். அந்த நேரத்தில் தாவீதின் வேலைக்காரன் சொல்லுகிறான், அந்த செத்த நாயுடைய தலையை நான் வாங்கியிருட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் தாவீது சொல்லுகிறார், நோ. அல்லேலூயா. 2வது ஒன்றை சொல்கிறான். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 22, 23 வசனங்களில் ஏற்கனவே வாசித்து தான். 2வது நம்ப முடியாத ஒன்று காரியம் என்னன்னா, ராஜாவிடம் சொல்லுகிறான். முதலாவது என்ன சொன்னா, ராஜா கேட்டாரு வெட்டிட்டுமா அப்படின்னு கேட்டா, ராஜாட்ட எலிசா சொல்றாரு, அவங்கள தொடாத, அவங்கள உயிரோடு கூட விட்டுரு அப்படின்னு சொல்றார். இப்ப 2வது நம்ப முடியாத ஒன்றை எலிசா செய்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ராஜா சொல்லுகிறான், ராஜாவிடத்துல எலிசா சொல்லுகிறான், அவர்கள் களைத்து வந்திருப்பார்கள். ஏன்னா தோத்தானிலிருந்து இங்கு வரைக்கும் நடந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு விருந்து பண்ணுவீராக. சாதாரண உணவு சொல்லலை, எதிரியினுடைய சத்துருடைய சேனைக்கு என்ன கொடுக்க சொல்றான், விருந்து பண்ண சொல்லுகிறான். அப்போ விருந்து பண்ணு என்று சொன்ன உடனே ராஜா என்ன செய்தானாம், பெரிய விருந்து பண்ணினான். அந்த வார்த்தை பாருங்க, அந்த வசனத்தில் இருக்கு. ராஜா விருந்து பண்ணுன்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுகிறான், பெரிய விருந்து பண்ணினான். யாருக்கு? அழிக்க வந்த இராணுவத்திற்கு அரசு மரியாதையோடு விருந்து கொடுப்பது என்றால் நம்மாலே அது நம்ப முடியாத ஒன்று. அப்படியே விருந்து வைத்தாலும் நாமளா இருந்தால் விருந்தில் விஷத்தை என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் அப்படியல்ல, நல்ல விருந்து வைக்க செய்தான். நம்ப முடியாத ஒன்று. 3வது இன்னொரு காரியத்தையும் எலிசா செய்கிறார். இன்னொன்று சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போக விடும். முதலாவது என்ன சொல்றான், இவங்க மேல கை வைக்காத, தொடாத, அவங்கள உயிரோட விடுன்னு சொல்றான். நம்ப முடியல. 2வது களைச்சு வந்திருப்பாங்க. ஏன்னா தோத்தானிலிருந்து சமாரியா வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க, களைச்சு வந்திருப்பாங்க. ஒரு விருந்து பண்ணுன்னு சொன்னோன்னா ராஜா பெரிய விருந்து பண்ணுகிறான். இங்கே 3வது சொல்றாரு, எல்லாம் முடிச்சுட்டு தங்களுடைய ஆண்டவனிடத்திற்கு அவர்களை போக விட்டுவிடும் என்றால் அர்த்தம் என்ன, அவர்களை தொடாதே, அவர்களை அவமானப்படுத்தாதே. நம்ப முடியாதது. தாவீது அனுப்பின சேவகரை ராஜா பிடிக்க ஒரு பக்கம் பிடித்த போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பக்கம் ஷேவ் பண்ணிட்டாங்க. ஷேவ் பண்ணி அனுப்பினாங்க. அவமானப்படுத்தி என்ன பண்ணாங்க, அனுப்பினான். ஆனால் இங்கே எலிசா சொல்லுகிறான், தொடாதே, அவமானப்படுத்தாதே, அவர்களை கண்ணியத்தோடு கூட அனுப்பி வை. அவர்களை எப்படி அனுப்பு, கண்ணியத்தோடு அனுப்பு. நம்ப முடியலை. தொடாதன்னு சொல்கிறான், அவமானப்படுத்தாதன்னு சொல்கிறான், கண்ணியத்தோடு அவங்கள என்ன பண்ணு, அனுப்பி வை என்று சொல்லுவது நம்ப முடியாது. கர்த்தர் பார்க்கிறார், இவ்வளவு நெருக்கமான நிலையிலும், இவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் என் பிள்ளை கண்ணியத்தோடு நடக்கிறது. அது தரையிலே குனியவில்லை, தவறாக நடக்கவில்லை, கண்ணியத்தோடு நடந்தது. கர்த்தர் எலிசாவுடைய செயலை பார்த்தவுடனே ஆண்டவர் நிரூபிக்கிறார், அவன் நினைத்தது எல்லாம் அப்படியே நடக்க ராஜாவின் மனதிலேயும் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை நிரூபித்தார். நிரூபித்ததை சொல்கிறேன். இந்த ஆள் இருக்கிறதுனால தான் நாம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போயிடுச்சு.
இந்த ஆள் இருக்கிறதுனால தான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போயிடுச்சு, இவன் பெரிய நமக்கு ஒரு தலைவலியாக இருக்கிறான் என்று நினைத்து அவன் வந்தான். ஆனால் கர்த்தர் காண்பித்தார், உன்னுடைய இராணுவம் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறது என்றால் அதற்கு எலிசா தான்ப்பா காரணம். நீ கொன்றணும் முடிச்சணும் அவனை பிடிச்சிட்டு வரணும்னு என்ன, இவன் இருக்கிறதுனால தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குன்னு பிடிச்சிடுவான்னு அனுப்புனேன். ஆனால் கர்த்தர் ஒன்றை நிரூபித்தார். என்ன தெரியுமா? உன்னுடைய இராணுவம் இன்னைக்கு முழுசாக உயிரோட உன் அண்டைக்கு வருதுன்னா காரணம் எலிசா தான். ராஜா சொல்ல நினைத்த போது எலிசா தான் உன்னுடைய இராணுவத்திற்கு பக்கபலனாக இருந்தான். ராஜா சொன்னான் வெட்டியிருட்டுமான்னு. எலிசா தான் பக்கபலனாக இருந்து வெட்டாதே, கையை வைக்காதேன்னு சொல்லி அவன் தான் என்ன பண்ணான், பட்டினியாக வந்தாங்க நடந்து, அவங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னதும் எலிசா தான்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருந்துண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் என்றால் காரணம் எலிசா என்கிற ஒரு மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்துல இந்த வாரத்தில் கேளுங்க, கண்ணியமாய் நடக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. தீமை செய்கிற நபருக்கு தீமையை நன்மையினாலே ஜெயிக்க முடியாத காரியம், அதை செய்ய எனக்கு ஒரு கிருபை தாரும். தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறது நமக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆண்டவரே, தீமை செய்கிறவனுக்கு கூட நன்மை செய்ய எனக்கு ஒரு கிருபை தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் நிரூபிப்பார். எலிசாவே, நீர் யார் என்பதை சீரிய ராஜாவுக்கு நான் நிரூபிப்பேன். ஆண்டவர் சீரிய ராஜாவுக்கு காண்பிக்கிறார். வரும்போது பார்த்து கொண்டே இருப்பார். எலிசா எங்க வரார் என்று சொல்லி பார்க்கிறார் ராஜா. எலிசாவை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு. ஆனால் வெறும் கையாய் இராணுவம் வருகிறதை சீரிய ராஜா பார்த்தான். அவன் திட்டம் சிதைந்து போனது. அது எல்லாவற்றை விட யாரை அழிக்க போனார்களோ அவனே விருந்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு வருகிறோம் என்றால் அதை விட ஒரு பெரிய அவமானம் அவனுக்கு இல்லவே இல்லை. ஆனால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு பின்பு சீரிய இராணுவம் இஸ்ரவேலிடத்தில் வரவில்லை. 24ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். இப்ப வரல, ஆனா இப்ப வராம இருந்தானே அந்த சமாரியாவையே முற்றுகை போடுகிறான். எந்த சமாரியா உதவி செய்ததோ, எந்த சமாரியா காப்பாற்றினதோ அதே பட்டணத்தை இஸ்ரவேலை பார்க்க முகமில்லை. கர்த்தர் உங்க சூழ்நிலையிலும் மாற்றுவார். உண்மையை சொல்லுகிறேன், சத்துரு பாடத்தை படிக்கவே மாட்டான். எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் செஞ்சாலும் பாடத்தை என்ன பண்ண மாட்டான், படிக்க மாட்டான். கொஞ்ச நாள் ஆன உடனே, கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பான். கொஞ்ச நாள் ஆன உடனே பெரிய இராணுவத்தை கூப்பிட்டு அதே சமாரியாவுக்கு வந்து, இந்த முறை சமாரியாவில் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பஞ்சம், கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்படும் நிலையிலே எந்த பட்டணம் அவர்களுக்கு ராஜ விருந்து கொடுத்து அனுப்பினதோ அந்த பட்டணத்தில் ஆகாரம் இல்லாமல் போக சத்துரு தீவிரமாக தாக்குகிறான். நாம் நினைப்போம் கர்த்தர் பெரிய பிரச்சனையை நீக்கி விடுதலை தந்து விட்டார் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் விடுதலை தந்திருப்பார். வெற்றி பாராட்டுதலையே மயங்கி மிதந்து விடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி களிப்பிலேயே மிதந்து மகிழ்ந்து விடக்கூடாது. சத்துரு மீண்டும் முயற்சி செய்ய வருவான். வந்தபோது இந்த முறை அதிகமாக தாக்குவான். ஆகாரமே இல்லாமல் போக செய்வான். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் ஒன்றை நிரூபித்தார். சத்துரு
முற்றுகை போட்ட இராணுவத்தை நம்ப முடியாத விதத்தில் என் ஆண்டவர் விரட்டினார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆண்டவர் சீரியாவின் ராணுவத்திற்கு, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி அல்லேலூயா ஆண்டவர் நிரூபித்தார். இத்தனை நாள் நீ முற்றுகை போட்டு பஞ்சம் உண்டாக்கின இராணுவத்தை இன்னொரு இராணுவத்தை வைத்து ஆண்டவர் விரட்டவில்லை. சத்தத்தை கர்த்தர் அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆளை அனுப்பவில்லை, இரைச்சலின் சத்தத்தை அனுப்பினால் சீரிய இராணுவம் தங்களுடைய உடைமைகளை கூட எடுக்காமல் அத்தனையும் விட்டு ஓடி போக செய்தார். நம்ப முடியாத விதத்தில் வெற்றி கொடுத்தார். ஏன் தெரியுமா? நம்ப முடியாத ஜெப காரியத்தை எலிசா செய்தான். அதனால கர்த்தரும் நம்ப முடியாத விதத்தில் என்ன பண்ணாரு? வெற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். முந்தின நாள் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நாளை இந்த நேரத்தில் மலிவாக கோதுமை விற்கப்படும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளையே அதை நம்ப முடியலை. ஆனால் கர்த்தர் அப்படி செய்வார். வானத்தை திறந்தாலும் நடக்காது என்று சொன்னான். ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? பட்சிக்கிறவன் இடத்தில் இருந்தே பட்சணம் வரும்படி என் கர்த்தர் செய்தார். எந்த சீரியர்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தார்களோ அந்த ஆகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரமாய் மாறுவதற்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். இது இன்றும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தரால செய்ய முடியும். விசுவாசித்தால் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 5வது அதிகாரத்தில் சீரியாவில் உள்ள இராணுவ தலைவனுக்கு யாரும் கொடுக்க முடியாத சுகத்தை தேவன் கொடுக்கிறார். சத்துருக்கு படிப்பினை கற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளையை தாக்க நினைத்தான். ஒரு உண்மை சொல்லுகிறேன், எத்தனை முறை சத்துரு எழும்பி தாக்க வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை தீமையை நன்மையினால் வெல்ல கர்த்தர் ஒரு கிருபை தருவார். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும், தீமையை நன்மையினால வெல்ல கிருபை தாருட ஒரு ஜெபம் பண்ணுங்க. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எத்தனை முறை வந்தாலும் நிரந்தரமான முடிவு, அற்புதமாக நம்ப முடியாத நிலையில் நீர் கொடுக்க விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உம்முடைய பிள்ளை வித்தியாசம் என்பதை இந்த வாரத்தில் என் மூலமாக கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பீராக. இதை ஆண்டவர் இந்த 3 காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு நம்மிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். வேகமா வாசிங்க முடிச்சார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ, இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில். இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறான், என் தகப்பனே இவர்களை நான் வெட்டி போடலாமா? உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ யுத்தம் பண்ணி பிடித்திருந்தால் வெட்டு. நீ யுத்தம் பண்ணவும் இல்லை, நீ எதையும் என்ன பண்ணலை, செய்யலை. என்ன சொல்கிறார்?
காரியம் மாறுதலாய் முடிவதற்கு நீ ஒன்றுமே செய்யலை. நீ ஒன்றுமே செய்யாத போது நீயே பிடித்ததை போல எப்படி அவர்களை வெட்ட நினைப்பாய்? ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் அட்வான்டேஜ் எடுக்காதே. கிரெடிட்டை நீ எடுக்க நினைக்காதே. அந்த கிரெடிட்டை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதில் உன்னுடைய கவனம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது 2 ராஜாக்கள் 6:18 வசனத்தை வாசிங்க. 6:18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே நல்ல கவனிங்க. சீரியர்கள் அவனிடம் வருகையில் அவனுக்கு முன்னே ஒரு இராணுவம், அந்த இராணுவம் இவனை நெருங்கி வருகிறது. எலிசா என்ன செய்தார்? பிரச்சனையை பார்க்கவில்லை. எலிசா கர்த்தரை நோக்கி பின்னால் வரல, பிரச்சனையை முன்னால் தான் வருகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை இடத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீ பார்க்காம தவிர்க்கவே முடியாதப்பா, நிச்சயமா பார்த்து தான் ஆகணும். பிரச்சனையை பார்ப்பதை விட்டு விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க உன் கண்களை கொஞ்சம் திருப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:54-55 அவனுக்கு எதிரே இருக்கிற ஆட்கள் எல்லாரும் பல்லை கடித்து கொண்டு கல்லை எடுத்துக்கொண்டு அவனுக்கு விரோதமாக சீறி பாய நினைத்த போது அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் பிரச்சனையை பார்க்கவில்லை, அண்ணாந்து பார்க்கிறான். பிரச்சனைகளை பார்ப்பது இயற்கை, தவிர்க்க முடியாது. ஆனால் கிருபையை கொடுப்பீராக, பிரச்சனையை விட்டுவிட்டு கர்த்தருக்கு நேராக என் கண்களை திருப்ப எனக்கு ஒரு கிருபை தாரும். 2 கண்டிஷன் சொல்றாரு. நீ ஒண்ணுமே செய்யல, ஒரு காரியம் நீ செய்யல, ஆனால் உனக்கு ஜெயம் வந்தபோது நீ உடனே அதை அட்வான்டேஜாக எடுக்காத, அந்த கிரெடிட்டை உனக்கு எடுத்துக்காத. கிரெடிட்டை உனக்காக ஒருத்தர் நிரூபிக்க செய்தாரே, அவருக்கு நீ கிரெடிட் கொடுக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்க்காம தவிர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பிரச்சனையை பார்ப்பதை விட்டு விட்டு உன் கண்களை தேவனுக்கு நேராக நீ திருப்புவாயானால் உனக்கு அருகிலே தேவ சமூகம் இருப்பதை நீ பார்ப்பாய். பிரச்சனையை பார்க்கிற வரைக்கும் உன்னை நெருங்கி இருக்கிற தேவ பிரசன்னத்தை, தேவ பாதுகாப்பை உன்னாலே பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையை பார்ப்பதை விட்டுட்டு என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்ப்பாயானால் உனக்கு நான் நிரூபிப்பேன், அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கிலும் உன்னோடு இருப்பது அதிகம் என்பதை நான் நிரூபிப்பேன். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கட்டும். இந்த எலிசாவினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவர் வழக்கமான ஒரு ஜெபம் செய்யாமல் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வைக்கிற அந்த விசுவாசத்தின்படி எதிர்பாராத ஒரு ஜெபத்தை நீங்க செய்தால் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். ரெண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபத்தை எலிசா செய்கிறான். என்னுடைய வாழ்க்கையிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபத்தை எனக்கு தாரும். மூன்றாவது, எலிசா நம்ப முடியாத 3 செயல்களை செய்கிறான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாததை செய்ய எனக்கு கிருபை தாரும். இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கிரெடிட்டை நீ எடுக்காதே, கனத்தை ஆண்டவருக்கு கொடு, மகிமை ஆண்டவருக்கு கொடு. ரெண்டாவது, பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்க்காதே, உன் கண்களை தேவனுக்கு நேராக திருப்பு. நிச்சயமாக கர்த்தர் நீ வித்தியாசமானவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எலிசாவினுடைய செயல்களை பார்த்த தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செயல் செய்தான்?
எதிர்பாராத ஒரு ஜெபம். அவனுக்குள்ள தேவன் அதை வைக்கிறார். அதை யாரிடத்துல சொல்ல, வேலைக்காரனுக்கு கூட சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே முழு பார்வையும் எடுத்துடாதீங்க, கண்மயக்கம் மட்டும் வரும்படி செய்யும். சத்ருவுக்கும் கர்த்தர் காண்பித்தார், என்னுடைய பிள்ளை வித்தியாசமான, என் பிள்ளை நீ நடத்த முடியாது, என் பிள்ளை தான் உன்னை நடத்தும் என்பதை கர்த்தர் காண்பித்தார். ரெண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத ஜெபம். சத்துரு பக்கத்தில் இருக்கும்போது ராஜா கேட்குறான், வெட்டட்டுமா? அவன் சொல்கிறான், தொடாத, உயிரோட விடு. புரிந்து கொள்ள முடியாத ஜெபம். மூன்றாவது, நம்ப முடியாததை 3 காரியங்களை எலிசா செய்கிறான். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு அந்த கிருபையை தாரும். எதிர்பாராத ஜெபம். கர்த்தர் என் மனதில் வழக்கமாக ஜெபிக்காதபடி, என்னுடைய மனதில் ஆழத்தில் கர்த்தர் எதை வைக்கிறாரோ அதுக்காக ஜெபிக்க அவனுக்கு ஒரு ஜெப கிருபையை கர்த்தர் தாரும். எலிசாவை போல யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜெபம் எனக்கு இருக்கட்டும். எலிசாவை போல நம்ப முடியாத செயல்கள் எனக்குள்ளே இருக்கட்டும். அப்படி இருக்குமானால் என் பிள்ளை வித்தியாசமானவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். அவர்களோடு இருப்பதை காட்டிலும் உங்களோடு இருப்பது அதிகம் என்பதை என் ஆண்டவர் காட்டுவார். அதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு போக வேண்டிய கிரெடிட்டை நீ எடுக்காதே, அவருக்கு போக வேண்டிய மகிமை கனத்தை அவருக்கே கொடு. ரெண்டாவது சொல்றாரு, பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காத. பிரச்சனையை பார்ப்பது இயற்கை, பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்காதே. அதற்கு பதிலாக உன் கண்களை எனக்கு நேராக திருப்பு. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக இந்த நாளில் ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எலிசாவினுடைய செயல்களை எங்களுக்கு முன்பாக வைத்து கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எலிசாவை போல எதிர்பாராத ஜெப அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வழக்கமான ஜெபம் வேண்டாம். எங்கள் மனதில் கர்த்தர் வைக்கிற அந்த காரியத்தின் மேலே விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபிக்க கிருபை தாரும். எலிசாவை போல புரிந்து கொள்ள முடியாத ஜெபம் செய்ய கிருபை தாரும். எலிசாவை போல நம்ப முடியாததை செய்ய கிருபை தாரும். அதற்கு நீர் எதிர்பார்ப்பது, உமக்கு வர வேண்டிய மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே கொடுக்கணும். பிரச்சனை வரும்போது பிரச்சனையே பார்த்து கொண்டு பிரச்சனையிட்டே பேசிட்டு இராதபடி எங்கள் கண்களை உங்கள் மேலே திருப்ப கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களோடு இருப்பது அதிகம் என்பதை நிரூபிப்பீர். நீர் அதை இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.